பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மறைத்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான வேர்ட், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். எப்பயுமே பொதுவா ஒரு நெருக்கம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஜெபம்லாம் எப்படி இருக்கும்னா, கர்த்தாவே இந்த நெருக்கத்தை மாற்றும், இப்படி ஒரு டெம்பரரி ரிலீஃப்கான ஒரு ஜெபத்தை தான் நம்ம ப்ரேயர் பண்றோம். ஒரு சிறிய நேரத்துக்கு விடுதலை தர ஜெபம். ஆனா இந்த நெருக்கத்தை கொண்டு வந்த எந்த சுபாவம், எந்த கேரக்டர்ல எனக்குள்ள இருக்கோ அதெல்லாம் அகற்றுங்கப்பான்னு நம்ம ப்ரேயர் பண்றது கிடையாது. இது பெர்மனண்டான சொல்யூஷனை கொடுக்குற ஜெபம். இன்னைக்கு உங்களோட ஜெபம் டெம்பரரியான ஒரு ரிலீஃபை கொடுக்குற ஜெபமா இருக்கா, இல்லைன்னா பெர்மனண்டான ஒரு ரிலீஃபை கொடுக்குற ஜெபமா இருக்கா? ஏசப்பா நம்மளுக்கு பைபிள்ல வச்சிருக்கிற மாதிரி, அதாவது எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதுல 2ஆம் வசனத்தை பாருங்க. மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 5ஆம் வசனத்தை பாருங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? எனக்கு எது ஈஸி அப்படின்னு கேட்குறாங்க. ஏசப்பாக்கு ரெண்டுமே ஈஸி தான். ஆனா ஏசப்பா பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறது பெர்மனன்ட் சொல்யூஷன், எழுந்து நடன்னு சொல்றது டெம்பரரி சொல்யூஷன். ஏசப்பா திமிர்வாதக்காரனுக்கு என்ன செய்தார்? பெர்மனன்ட் சொல்யூஷனை தான் செய்து கொடுத்தார். இன்னைக்கு நம்மளுக்கு ஏசப்பா கற்றுத்தர மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு நெருக்கத்துக்கு அடித்தளமா இருக்கிற குணங்களை மாற்றணும். ஒரு நெருக்கத்துக்கு ஒரு ஃபைனான்ஷியல் லாஸ், ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி, இல்லைன்னா ஓட்டப்பையில போடுற அனுபவங்கள், இல்லை ஏதாவது ஒரு சாபம் தொடருது அப்படின்னா அதுக்கு மூல காரணமா இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிற ஒரு குணம், அந்த குணத்தை டார்கெட் பண்ணி ப்ரே பண்றவங்களா மாறுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நெருக்கம் வரும் பொழுது நெருக்கத்தை மாற்றுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம்னா டெம்பரரி சொல்யூஷனை தேடி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நெருக்கம் வரும் பொழுது இந்த நெருக்கத்தை கொண்டு வந்த கசப்பு, தீய குணங்களை என்னை விட்டு அகற்றுங்கப்பான்னு சொல்றீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நீங்க பெர்மனன்ட் சொல்யூஷனை தேடுறவங்களா இருக்க போறீங்களா, டெம்பரரி சொல்யூஷனை தேடுறவங்களா இருக்க போறீங்களா? பெர்மனன்ட் சொல்யூஷன்னா என்னில் இருக்கிற தீய குணங்களை நீக்கும், இந்த நெருக்கத்துக்கு காரணமா இருக்கிற என்னுடைய தீய குணங்களை நீக்கும்னு சொல்வீங்க. டெம்பரரி சொல்யூஷன் தான் வேணும் அப்படின்னா நெருக்கத்தை மாற்றுங்கப்பான்னு சொல்வீங்க. யாரா இருக்க விரும்புறீங்க? வயசா சூஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.